வணக்கம். 30 நாட்கள்ல ரத்த சர்க்கரையோட அளவை சீராக்க உதவுற உணவுகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் ஏராளமான மக்கள் நீரிழிவு என்கிற சர்க்கரை நோயினால கஷ்டப்படுறாங்க. இந்த பிரச்சனைக்கு பரம்பரை மட்டும் இல்லாம உணவு பழக்க வழக்கங்களால ஏற்பட்ட மாற்றமும் முக்கிய காரணமா இருக்குது. ஒருத்தருக்கு நீரிழிவு வந்துடுச்சு அப்படின்னாவே அவங்க எந்த ஒரு உணவையும் யோசிக்காம சாப்பிட முடியாது. ஏன்னா சில உணவுகள் ரத்த சர்க்கரையோட அளவை அதிகரிச்சிடும். கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீரிழிவு பிரச்சனைக்கு நிறைய தீர்வுகள் இருக்கு. அதுல உணவுகளும் ஒண்ணு. உணவுகளின் மூலம்தான் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு காண முடியும். நீரிழிவு அப்படிங்கிற சர்க்கரை நோய்க்கு தீர்வு காண உதவுற உணவுப் பொருள்கள் பட்டியலிட்டிருக்கோம். இந்த உணவுப் பொருள்களை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 30 நாட்கள்ல ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டோட வைக்கிறதோட மட்டும் இல்லாம இன்சுலின் அளவையும் சீராக பராமரிச்சிடலாம். கேரட்டை தினமும் தவறாம சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதுல இருக்கிற பீட்டா கரோட்டின் ரத்த சர்க்கரையோட அளவை குறைச்சி இன்சுலினை சீரா சுரக்க உதவி செய்யும். மீன்ல இருக்கிற ஒமேகா 3 பேண்டிக் ஆசிட் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் இன்றியமையாததா இருக்குது. ஏன்னா இது இன்சுலினை சீரா சுரக்க உதவி செய்யும். வாரம் 2 முறை உணவுல மீன் சேர்த்து வர்றது சர்க்கரை நோயாளிகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஆலிவ் ஆயில். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ஆலிவ் ஆயில தினமும் உணவுல சேர்க்கறத மூலமா அதுல இருக்கிற நல்ல கொழுப்புகள் இன்சுலின் சுரப்பிய சீராக்கி நீரிழிவினோட தாக்கத்துல இருந்து பாதுகாத்துடலாம். பிரெட். பொதுவா வெள்ளை பிரெட் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. ஆனா தானியங்களால செய்யப்படுற பிரெட்டை உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னா செரிமானம் மெதுவா நடைபெறதோட மட்டும் இல்லாம கலோரிகளும் குறைவா இருக்கிறதுனால உடல் எடையை கட்டுப்பாட்டோட வச்சுக்கலாம். சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள்ல ஆரஞ்சு நீரிழிவு நோயாளிக்கு ரொம்ப நல்லது. தினமும் ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதுல இருக்கிற பைட்டோ நியூட்ரியன்ட்கள் நீரிழிவு கட்டுப்பாட்டுடன் வச்சுக்க உதவி செய்யும். பாதாம் நீரிழிவு நோயாளிகளோட நண்பன் சொல்லலாம். ஏன்னா இதுல இருக்கிற அதிகப்படியான நார் சத்து மற்றும் புரோட்டீன் அவர்களோட ரத்த சர்க்கரையோட அளவை குறைச்சி இன்சுலினோட அளவை சீரா பராமரிக்க உதவி செய்யும். சர்க்கரை நோயாளிகள் அன்றாட சிறிது பாதாம சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. கிரீன் டீல இருக்கிற பைட்டோ நியூட்ரியன்ட்களான கேட்சின்கள் மற்றும் டேனின்கள் ரத்த சர்க்கரையோட அளவை சமநிலையுடன் வச்சுக்க உதவி செய்யுது. அதனால தினமும் காலையும் சாயந்தரமும் 2 வேளைகள்ல கிரீன் டீ குடிக்கிற பழக்கத்தை கொண்டுட்டீங்கன்னா நீரிழிவு கட்டுப்பாடோட வச்சுக்க முடியும். ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதோட மட்டும் இல்லாம ரத்த சர்க்கரையில இருக்கிற ஏற்றத்தாழ்வையும் குறைச்சிடலாம். ஓட்ஸ். சர்க்கரை நோயாளிகளோட ஓட்ஸை காலை உணவா எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ஓட்ஸ் செரிமான நொதிகளுக்கும் உணவுல இருக்கிற ஸ்டார்ச்சுகளுக்கும் ஒரு பாலமாய் விளங்கும். எப்படின்னு பார்த்தோம்னா ஓட்ஸை சாப்பிடும் போது உணவுல இருக்கிற கார்போஹைட்ரேட்டை மெதுவா உறிஞ்சி ரத்த சர்க்கரையா மாத்திடும். இதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவே ஒரு நேரத்துல அதிகரிக்கிறது தடுக்கப்படும். நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.